ஆர்ப்பாட்டத்திற்கு போராட்டம் போயிட்டாங்க ஆட்டோ தட்டப்பட்டு பின்பக்கத்தால கொண்டு அவன் நாளைக்கு ஆட்டோ கூட ஸ்லோ பண்ண கொண்டு பின்னுக்கு ஓட்டி விட்டாங்க. சரியா மச்சான் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஜனாதிபதியை வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ ஜனாதிபதி இடத்துல கடந்து போயிட்டார். ஸோ போராட்டக்காரர்கள் அடுத்து அவங்களோட பிளான் என்னன்னு சொல்லி பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி வருவார் எதிர்பார்த்து கொடுத்த பாதை மாறி வேற பாதையில் போயிட்டாரா? ஏமாற்றத்துடன் திரும்பிய போராட்டக்காரர்கள் வைத்தியர் போய் கொண்டிருக்கார். இப்போ வருவார் நினைக்கிறேன். வந்துவிட்டது. அதை சொன்னவருண்டா 30,000 வேகன்சி வந்து கிரியேட் பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னவர். அந்த அதில் கட்டாயம் உங்கள்கிட்ட முக்கியமாக உங்களோட இதுகள் வந்து தான் செய்கிறேன்னு சொல்லி ஜனாதிபதி சொன்னார். நான் அந்த கதையத்தோட நான் கதைக்கிறதா இருந்தேன். என் லிஸ்ட்லேயே உங்களோட பிரச்சனை முதலாவதாக இருந்தது.
கதைக்க தொடங்கின உடனே நினைக்கிறேன் இதை சொல்லிட்டு போட்டாங்க நாங்கள் அந்த கதையை காய்ச்சி பிரச்சனைப்படுத்தணும்னு சொல்லிட்டு போட்டாங்க அப்போ சொல்லிட்டு 30,000 வேகன்சி அதில் முக்கியமாக சொல்கிறாருன்னா போலீஸில் போய் ஜாயின் பண்ணிட்டு சொல்லி எல்லாரும் நல்ல சம்பளம் பெற வேண்டும் சொல்லியும் மற்றது தமிழ் பேசுகிற போலீஸார் இல்லையான்னு எல்லாரும் சொல்லி கொண்டோம் அப்போ அதுலேயுமே 7,000 வேகன்சி இருக்காம் போலீஸில் அப்போ அதில் போய் ஜாயின் பண்ணுறேன் மற்றது தான் க்ரியேட் பண்ணுற கார்டை க்ரியேட் பண்ணுறேன் மற்றது அதில் எவருன்னு சொல்கிறேன்னு சொன்னால் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் கார்டை க்ரியேட் பண்ணுறேன் இப்போ நீங்கள் இப்போ டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக தானே போகிறீங்க உங்களால் யூனிவர்சிட்டி பாஸ் அவுட் இப்போ டிஓவாக போவீங்கன்னா நீங்கள் லோவர் லெவலில் தான் போவீங்க எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் லோவர் லெவலில் இருக்கிறாங்கள விட எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் தான் கார்டை க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறேன் அவர் சொன்னபடி பார்த்தா செய்வார்னு நினைக்கிறேன் நான் உங்களோட விஷயம் கதைச்சிருக்கிறேன் சார் நான் ரெண்டு கிடைத்த சந்தர்ப்பத்தில் முடிஞ்ச வரைக்கும் கதைக்காம தான் டிபார்ட்மெண்ட் ட்ரை பண்ணேன் அப்படி இருக்கு நான் போன விஷயம் கதைச்சிருக்கிறேன் நான் நினைக்கிறேன் அடுத்த அது மட்டும் இல்லை அந்த சுகாதாரத்தோட இருந்த ஊழியர் அந்த பிரச்சனையும் கதைச்சுனா நான் சொல்லியிருக்கேன் ரெண்டுக்கும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ நடவடிக்கை எடுக்கணும் சரி இப்போ நான் வேற இலங்கை ஃபுல்லாக தான் எடுக்கிறேன் அதில் வடக்கில் இதில் ரெக்கார்டிங் எடுத்து பாருப்போ நான் சொல்லியிருக்கேன் வடக்கு கிழக்கு போரால பாதிக்கப்பட்ட பிரதேசம் அதில் 30% வரும் வடக்கில் 5 மாவட்டத்தில் மாதிரி பெர்சன்டேஜ் வருமா நான் அதை சிறப்பாக கேட்டேன்டா இல்லை எங்களுக்கு வடக்கு கிழக்கு போராட பாதிக்கப்பட்டதான்றதால எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அடிஷனலாக பெனிஃபிட் தர சொல்லி கேட்டேன் நான் அதுக்கு மூமெண்ட் சொல்லியிருக்கேன் அந்த ரெக்கார்டிங் லைவ்ல வந்திருக்கு நீங்கள் பார்க்கலாம் ஓகே எங்களுக்கு நான் திருப்ப நாங்கள் ரோட்டில் நிற்கிறது ரீசன் எங்களுக்கு எப்போ கிடைக்கும் எத்தனை பேர் கிடைக்கும் அரசியல் வாக்குறுதியான இப்போ உள்ளூராட்சி சபை தேர்தலையும் மாநில சபையில நோக்கின அரசியல் வாக்குறுதி அது வருமா இல்லையான்றது எனக்கு தெரியாது ஆனால் கேட்க வேண்டிய கடமை உங்கள்ட்ட சார்பாக கேட்க வேண்டிய கடமை எனக்கு இருந்தது நான் கேட்டேன் நாங்கள் இவ்வளவு பேர் சார்பாக நாங்கள் நன்றி சொல்றோம் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் ஆனால் அதுக்குரியப்பன் அதை அவர் செய்வினமா இல்லையான்றது எதிரால தான் தீர்மானிக்கும் இப்போ சொல்லியிருக்கிறா செய்கிறேன் இப்போ தான் சொன்ன நான் கேட்டேன் ஆனந்த சுதார ரிலீஸ் பண்ண சொல்லி யார் இப்போ எங்கள்கிட்ட அரசியல் கைதியை ஓமெண்ட்டு சொல்லியிருக்கிறார் ஏன் ஓமெண்ட்டு சொல்லியிருக்கார் இந்த ஒரு உள்ளூராட்சி சபையும் மாநில சபையும் அவைக்கு வேணும் அதுக்கு ஓமெண்ட்டு சொல்லி போட்டு விருதாரா இல்லையான்றது எனக்கு தெரியாது அதுக்கு நீங்கள் கேட்கணும் நீங்கள் இதுக்கு பொறுப்பு கூட யாருன்னு கேட்டாலும் அரசாங்கத்தை விரைவுபடுத்துகிற பாராளுமன்ற உறுப்பினர் அதே தெரியும் தானே உங்களுக்கு கத்திர தோட்டத்தை தெரியும் மாதிரி வச்சிருக்கோம் தானே அவள் தான் அதுக்குரிய பொறுப்பு கூட நான் உங்கள்கிட்ட கூட அவ்வளவுதான் நாங்கள் பலமா நிற்கிறோம் இப்போ எங்களுக்கு என்னன்னு சொன்னா நாங்கள அந்த மீட்டிங்லயே சரி கதைக்கிறதுக்கு எங்களுக்கு இப்ப இருக்க அப்ரூவல் கிடைக்கல எங்களை கூட்டி கொண்டு போய் செயலாளரோட கதைச்சது அப்புறம் செயலாளர்கிட்ட வந்து நான் இந்த கடிதத்தை ப்ரொபோசலையும் கொடுத்துட்டேன் மெயில் அட்ரஸ் எல்லாம் கேட்டாலும் இது உங்களோட மெயில் அட்ரஸ்ல வந்து தன்னிட்ட ப்ரொபோசல் தாங்கன்னு சொல்லியிருந்தா கூட நாங்கள் இன்றைக்கு இவ்வளவு பேர் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை போராட்டம் செய்யறதுக்கு நீதிமன்றம் உங்களுக்கு அனுமதி அளிச்சிருக்கோம் அதால நீங்க அது மட்டும் கடமை நீங்க அதை செய்யலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இது சம்பந்தமான ஜனாதிபதிக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அவரும் தான் வேகன்சி கிரியேட் பண்ணி தாரன்னு சொல்லியிருக்கிறார் அப்போ அவ்வளவுதான் ஜனாதிபதியிலிருந்து எங்களுக்கு வந்த பதவி நடக்குமா நடக்காதான்றது உள்ளூராட்சி தேர்தலில் தான் தெரியும் அவர் அதுக்கு பிறகு செய்கிறாரா இல்லாட்டி மாநசபைக்கு பிறகு செய்கிறாரா இல்லாட்டி செய்யாமையா விடுறாருன்றது அவற்றை வாக்குறுதியில பொறுத்தது நான் உங்களோட கடமையை விட வேண்டியது உங்களோட சார்பாக வச்சிருக்கேன் அது விளங்கு அதுக்கு நன்றி என்ன இப்ப இவங்களுக்கு வந்து எங்களுக்கு 40 வயசை தாண்டியும் இருக்கிறாங்களே இல்லை இப்போ நான் பார்த்துக்கிட்டேன் 1-2 இது ஓலவில் கூட படிக்காத யூடியூப் மற்ற போய்க்க கூட ஆடாவா யூடியூப் படியாது ஏனென்றால் ஒரு ஜூனியர் கிராஜுவேட் பெயின் வந்து சாதாரணமானது இல்லை ஆனால் நாங்கள் சும்மா ஃபேஸ்புக்லையும் சும்மா கிரிச்சு எழுதுறதையும் நான் அதை கணக்கெடுக்கிறேன் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ப்ளாக் பண்ணிட்டு போயிட்டு வரணும் அந்த மாதிரி ப்ரொஃபைல பார்க்குறதுல வேலையே இல்லை ஒரு யூனிவர்சிட்டி கிராஜுவேட் ட்ராக்கிங் கொடுத்து வெளியால் வரைக்கும் தான் நம்ம அந்த வேலை தெரியும் ஒரு எதிர்பார்ப்பு இருப்பு வேலை இருக்குமான்னு சொன்னேன் ஆனால் அதை விளங்குற அளவுக்கு எங்கள்ட சமூகம் இல்லை எங்கள்ட சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது நக்கல் அடிக்கணும் இப்போ நான் ஜெயிலே இருந்தவனை நினச்சி வரக்கூடாதுக்காண்டி அரெஸ்ட் பண்ணினவன் ஜெயிலே இருந்தவுடனே குத்தி குறைச்சி தலையங்கம் போடுறதுக்கு இதே 12 மணிக்கு நான் அங்கேருந்து வந்து கொண்டிருக்கேன் அப்பவும் புதுசாக ஒரு ஆள் அப்டேட் பண்ணுறேன் அர்ஜுனா ஹைலேருந்து அப்படியான சமூகத்துக்கு தான் வாழ்ந்து கொண்டிருக்கணும் அப்போ அவர்கிட்ட வெளியில் சந்தோஷமடைகிறது தான் எங்கள் வாழ்க்கையோடைய அப்படி ஒரு கேவலமான சமூகத்துக்கு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் 100ல் ஒரு 5% அப்படி இருக்கும் அதை பற்றி worry பண்ண வேண்டாம் அது ஒன்றும் செய்யலாம் மற்றது ஐடி கிராஜுவேட் ஒரு 60 பேருக்கு வேலை வாய்ப்பு தாரத்துக்கு ஒரு என்னன்னு சொல்கிறது ஜெர்மனில் இருந்து ஒரு கம்பெனி வந்து என்னோட காய்ச்சி இருக்குது ஒன்று எடுத்து ஸ்டார்ட் பண்ணி 10, 20, 30 கூட்டுவோம் 60 பேருக்கு வேலை கொடுக்கலாம் ஓமன்னு சொல்லிங்கன்னா அது ஐடி கிராஜுவேட்டுக்கு மாட்டேன் இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி தான் சார் டெங்கு கொண்டு தராங்க கொஞ்சம் வாங்க என்ன கொஞ்சம் டெங்கு கொண்டு நாங்கள் 10 வருஷமே 25 தந்தது இன்னைக்கு வளர்ந்து போய் கொண்டிருக்கேன் வளர்ந்து போகல நாங்கள் இன்னைக்கு கடலை கொடுக்க வந்து நான் உள்ளுக்கு சந்திக்கலாம் வச்சு உள்ளுக்கு செக்ரட்டரி கூட்டி கொண்டு போனேன் இல்லை இதை தாங்க வேணுமெண்டா நான் பாராளுமன்றத்தில் கதைக்கிறேன் முழு விவரத்தையும் விடுது நீங்கள் என்ன கையில் தந்தீங்கடா பாராளுமன்றத்தில் நான் கதைக்கிறேன் எனக்கு டைம் கிடைக்கிற முதலாவது 5ஆம் தேதி காலமாக 10 என்னுடைய சிறப்பு அதாவது அந்த பொலிசார் பிடிச்ச சம்பந்தமாக தான் கதைக்கு தான் டைம் வரைக்கணும் அதில் வேறு டாபிக் மாறிட்டோமோ டப்புன்னு மைக் ஓஃப் பண்ணிடுவாங்க எடுத்த அனுமதி எடுத்ததுக்கு புறம்பாக கதைக்கிறாரு
அண்டே தினம் அடுத்த நாள் எனக்கு டைம் கிடைக்கும் உங்களோட வேலையில பட்டாரு மீட்டிங் கூட முடிக்காம தொடர்ந்து பயணிச்சீங்க. எலெக்ஷனுக்கு முன்னே என்கிட்ட கேட்டு நீ சரிதானே நான் வெல்லுவேன் வந்த அப்புறம் நீ வந்த கதையை எனக்கு வேலை வேலையாடுறா இந்த 6 லட்சம் செலவுக்காண்டி நான் வேலை செய்வேன் சரிதானே. அதோட ஒரு யூனிவர்சிட்டி ப்ராஜெக்ட் போய் தெரியும் இவ்வளவு படிச்சு மாட்டா இப்போ சம்பளம் இல்லாதான் இருக்கிறேன் உங்களோட வேலை எனக்கு தெரியும். நானும் சம்பந்தமாக டிசிசி மீட்டில் காய்ச்சிருக்கேன். கிழக்குல வந்து உண்மையில தான் இருந்தவங்களா 25 மணிக்கு மேல அவங்களுக்காக ஒரு குரல் கொடுத்தீங்க. வடக்கு கிழக்குல இருக்கிற எல்லா பட்டதாரிகள் சம்பந்தமான கதை சரி. மட்டும் நீங்கள் உங்களுக்குரிய வருமானங்கள் நிறைய தேடி கொண்டு வந்து ட்ரை பண்ணணும். அரசாங்கத்தை நம்பி கொண்டு இருக்கல. அரசாங்கம் எப்போ வேகன்சி கோல் பண்ணதோ அப்போ போகணும். எலெக்ஷன் நேரம் பயங்கர வாக்குறுதி எல்லாம் படியால போயிடும். அது முடியும் காலத்தில் போயிடும். இதுவும் அப்படி போகுதோ எனக்கு தெரியாது. அந்த அது அது சம்பந்தமான வெளியிருக்கிறீங்களா ஃபுல்லாக நடக்காது. நீங்கள் சம்பந்தமாக ஃபுல்லாக எழுதி போட்டு இந்த கையில் ஒன்று தாங்க சரி. ஐடி டிபார்ட்மெண்ட்ல வந்து ஹெச்டி ஐடி முடிச்சவங்களும் இருக்கிறாங்க. ஐடி 60 பேரோ ஐடியும் இருக்கட்டும். அவங்களுக்கு ஒரு 60 பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதானே அவங்களே மறக்கா சூஸ் பண்ணுங்க. கரெக்டாக அப்போ என்னடா எனக்கு வெளிநாட்டு காசு சொல்கிறத நம்பி தான் நான் உங்கள்கிட்ட காசு சொல்லுவேன். அப்புறம் நாளைக்கு போன ஆன்சர் பண்ண ஒன்றும் செய்யலாது. நான் எதிர்பார்க்கணும் ஒரு அந்த படியன் நினைக்கிறேன் ஒரு 60 பேர் கட்டாயம் பேர் கொடுக்குற அளவுக்கு ஒரு கம்பெனி வந்து ஜாப் பண்ண போகிறேன். அதை விட கனவு 2 எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எங்கள் ஜனாதிபதி மாளிகை இருக்குது தானே. அந்த ஜனாதிபதி மாளிகையை வந்து ஏதாவது சுற்றுலாத்துறைக்கு பயன்படுத்த சொல்லி ஏதாவது ப்ரொபோசல் கேட்டார் ஜனாதிபதி. எங்கள்கிட்ட ஆக்கிட்ட அறிவு கூட தானே என்னது பாய்க்கிறன்னு கூட தெரியாது. ஒரு எம்பி பக்கம் சொல்லி டூரிஸ்ட் பாய் போட்டு என்னோட சொல்லி யூனிவர்சிட்டி கொடுப்பாங்க. அதே ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு அரசாங்க நிறுவனமாக அந்த ஜனாதிபதியாக மாளிகை மாற்றி போட்டு அதில் ஒரு 500 பேருக்கு வேலை கொடுக்கலாம்டா. அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட அறிவு கூட. ஜனாதிபதி கேட்குற உங்களோட ரோட்டை கூட தூரம் போகிறது ரோட்டுக்கு ஏதாவது ப்ரொபோசல் வச்சுருக்கீங்கன்னா ரோட்டுமே இல்லை. வேறு படகு இப்போ உங்களுக்கு ஏதாவது வேலை தாரதுக்கு ஐடியா இருக்குது இங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸுக்கு இல்லை. பெண்ணா காட்டுறதையும் குளர்றாலே பெரிய யோசனை இல்லை. சரியா ஓகே தேங்க்யூ. சரி ஹெச்டி ஐடியை பார்க்க பார்த்தீங்கன்னா கையில் அடி போட்டு நம்ம 556 அதுக்கு கால் பண்ணி கொடுத்து அல்லது அவரே பாராளுமன்ற உறுப்பினர் டைப் பண்ணியே காய்ச்சிருக்கேன். நன்றி சார். இவ்வளோ நேரம் இந்த வெயிலுக்கு வந்து காய்ச்சி கடைசி வரைக்கும் கை விட்டாச்சு.